மத்திய கிழக்கு போர்க்களத்தில் வார்த்தை போர் இப்போது உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. ஈரான் முற்றிலும் அழிந்து வருகிறது. அவர்கள் எங்களிடம் சரணடைய வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்க, ஈரானிய மக்கள் யாருக்கும் அடிபணிய மாட்டார்கள் என ஈரான் ஜனாதிபதி மசூத் பெஷெஷ்கியன் பதிலடி கொடுத்துள்ளார். தற்காலிக போர் நிறுத்தம் புதன்கிழமையுடன் முடியவுள்ள நிலையில் அடுத்தது என்ன? முற்றுகையா அல்லது முழு அளவிலான போரா? வாஷிங்டன் மற்றும் தெஹ்ரானுக்கு இடையே நடக்கும் இந்த அதிரடி அரசியல் ஆட்டத்தின் முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஈரான் ஜனாதிபதி மசூத் பெஷெஷ்கியன் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட கருத்துக்கள் இப்போது உலகையே உலுக்கியுள்ளன. அமெரிக்கா மீது ஈரானுக்கு ஒரு நீண்டகால வரலாற்று அவநம்பிக்கை உள்ளது என்று அவர் வெளிப்படையாக குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்கா உண்மையில் பேச்சுவார்த்தையை விரும்பவில்லை, மாறாக ஈரானை முழங்காலிட வைத்து சரணடைய செய்யவே துடிக்கிறது என அவர் சாடியுள்ளார். ஈரானிய இறையாண்மையை கேள்விக்குள்ளாக்கும் இவ்வித அழுத்தங்களுக்கும் ஈரான் தலைவணங்காது என்பதை அவர் ஆணித்தரமாக தெரிவித்துள்ளார். மறுபுறம் டொனால்ட் ட்ரம்ப் தனது பாணியில் ஆட்டத்தை தொடங்கியுள்ளார். ஈரானுடன் ஒரு நிரந்தர உடன்படிக்கைக்கு வரும் வரை இந்த துறைமுக முற்றுகைகள் நீக்கப்பட மாட்டாது என அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். எங்கள் முற்றுகையினால் ஈரான் முற்றிலும் அழிந்து வருகிறது. இந்த மோதலில் அமெரிக்கா தான் வெற்றியை நோக்கி நகர்கிறது என அவர் தனது ட்ரூத் சோஷியல் தளத்தில் பதிவிட்டுள்ளார். ட்ரம்பின் இந்த பிடிவாதம் ஈரானை மேலும் கோபப்படுத்தியுள்ளது. அமெரிக்க மத்திய கட்டளை மையமான சென்ட்கோம் வெளியிட்டுள்ள தகவல் இன்னும் அதிர்ச்சி அளிக்கிறது. முற்றுகை தொடங்கியதிலிருந்து இதுவரை 27 வணிக கப்பல்களை அமெரிக்க படைகள் வலுக்கட்டாயமாக திருப்பி அனுப்பியுள்ளன. குறிப்பாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை முற்றுகையை மீறி செல்ல முயன்ற ஒரு ஈரானிய சரக்கு கப்பலை அமெரிக்கா முதன்முறையாக இடைமறித்து கைப்பற்றியது. இது ஈரானுக்கு விடுக்கப்பட்ட ஒரு நேரடி எச்சரிக்கையாகவே பார்க்கப்படுகிறது. தற்காலிக போர் நிறுத்தம் எதிர்வரும் புதன்கிழமையுடன் முடிவடைய உள்ள நிலையில் பாகிஸ்தானில் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடக்குமா என்பதில் இன்னும் மர்மம் நீடிக்கிறது. அமெரிக்க தூதுக்குழுவிற்கு தலைமை தாங்கவுள்ள துணை ஜனாதிபதி JD வான்ஸ் இதுவரை வாஷிங்டனில் இருந்து புறப்படவில்லை. அதேபோல் ஈரான் தரப்பும் இதில் கலந்து கொள்வதா இல்லையா என்பதில் இன்னும் உறுதியளிக்கவில்லை. பாகிஸ்தான் தலைநகரில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டாலும் அமைதி ஏற்படுமா என்பது கேள்வியாகவே உள்ளது. அமெரிக்கா எதிர்பார்ப்பது போல ஈரான் சரணடையுமா அல்லது பெஷெஷ்கியன் சொன்னது போல ஈரான் பதிலடி கொடுக்குமா? புதன்கிழமைக்கு பிறகு போர் மீண்டும் தொடங்குமா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள்.